பல கட்சிகளிலிருந்து விலகி தற்போது காங்கிரஸ் பேரியக்கத்தில் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று தனி சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை கோட்பாடு இருக்கிறது. எல்லா மக்களுக்குமான கட்சி. எந்த காலத்திலும் மதவாதத்திற்கு சமாதானம் செய்யாத ஒரே பேரியக்கம் இருக்கிறது என்றால் அந்த தேசம் முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை அனைவரும் அறிவீர்கள். நேற்று ஒன்றிய அரசின் ஏர்போர்ஸ் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடத்தின. அது லிம்கா ரெக்கார்டில் பதிவு பெறுவதற்கு இந்திய விமானப்படை எல்லா முயற்சிகளையும் எடுத்தது. 15 லட்சம் மக்கள் கூடும் அளவிற்கு அங்கே தன்னுடைய வீர சாகசங்களை காட்டியிருக்கிறது. அதில் 5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல், துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம், இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது. எதற்காக இப்பொழுது 11 மணி முதல் 1 மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. அது 5 உயிரா 1 உயிரா என்பது பிரச்சனை இல்லை. 5 உயிரும் அதை விலை மதிக்க முடியாத உயிர்களாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது என்று தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பெரும்பாலான பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். கார் எங்கே நிறுத்த வேண்டும், எப்படி நடந்து வர வேண்டும், யார் யார் எங்கே உட்கார வேண்டும், அமர வேண்டும், நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மிகவும் தெளிவாக 1 வாரமாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த 15 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை. அங்கிருந்து வெளியில் செல்லும் போதும் மரணம் இல்லை. ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது. அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் இறந்து விட்டார். நீத்தார் பெருமையை பேசும் தமிழர்கள் நாம். யாரை பற்றியும் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. 4 பேரும் ஒருவர் ராஜாஜி மருத்துவமனையில், ராஜாஜி ஹாலில் உள்ள ஓமந்துரார் மருத்துவமனையில் தன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது டீஹைட்ரேட் என்று சொல்லுவார்கள், மயக்கம் போட்டு விழுந்து இறந்திருக்கிறார். எல்லோரும் அங்கிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார்கள். இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது. அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்கே கூட முடியும், கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவர்களுடைய உடனடி உதவி, இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். 2 விஷயம்தான். இந்த மரணங்களை அரசியலாக்க காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. துயரமான சம்பவம். இதை கடந்து யாரும் போய்விட முடியாது. இரண்டாவது, பாதுகாப்பு வசதிகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி, இருங்க. ஆனால் நெரிசலில் அங்கிருந்து வரும்பொழுது யாருக்கும் இறப்பில்லை.
எல்லோரும் போகும் வழியில் டீஹைட்ரேட். இது எல்லாமே இறப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தவிர 4 பேரும் டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்துருக்காங்கன்றது தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இறப்பு எப்படி நேர்ந்தது அப்படின்னு. மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளியாக நோயாளியாக அனுமதித்திருந்தாலும் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். 2 பேர் தான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதற்காக தான் சொல்லுகிறோம், இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் தேவைப்பட்டால் இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, எதற்காக உச்சி வெயிலில் மதியத்தில் இவர்கள் வைத்தார்கள் விமானப்படை சாகசங்களை செய்வதற்கு? எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு என்ன வெப்பம் இருக்க போது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன வெப்பம் இருக்கும் போது மழை இருக்க போதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டில் மெட்ராலஜி வந்திருக்கு இப்போ. ஆனால் இது வெயில் இருக்கும், வெயிலுடைய தாக்கம் இருக்கும், 12 மணிக்கு 1 மணிக்குன்னு தெரிஞ்சோம். எதற்காக அந்த நேரங்களை விமான சாகசங்கள் செய்வதற்கு விமானப்படை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பந்தல் போடுவதிலிருந்து சாலை அமைப்பதிலிருந்து எல்லா உபகரணங்களும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தை எதற்கு 11லிருந்து 1 மணி வரை குறித்தார்கள் என்று தான் எங்களுடைய கேள்வி. இது பழி போடுறதோ அரசியலாகிறதோ இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மரணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபொழுதும் இந்த 5 பேருடைய இறப்பை வைத்து அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை. நாங்கள் கேட்கிற கேள்விலாம் இன்னைக்கு விஞ்ஞானம் புரட்சி ஏற்பட்டு இருக்கு. அடுத்த வாரம் என்ன வெயில் அடிக்க போகுது சென்னையில் தெரியும். அடுத்த மாதம் என்ன வெயில் வரப்போகுதுன்னு சென்னையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், கைபேசியிலேயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ அன்னைக்கு உச்சி வெயில் 12 மணிக்கு எவ்வளோ வெயில் இருக்கும்? இந்த வெயில டீஹைட்ரேட் ஆகுமா ஆகாதா? இதற்காக 11 மணிலிருந்து 1 மணிக்கு இவங்க நேரத்தை குறிக்கிறாங்க விமானப்படை. அதை மாலையா 3 மணிலிருந்து 5 மணிக்கு வைக்கக்கூடாது? இதுதான் எங்களுடைய கேள்வி. கேட்கலாம் தான், அருமையான கேள்வி தான் கேட்டிருக்கலாம். ஆனால் விண்வெளி தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டில் இல்லையே. பாதுகாப்பு படை தமிழ்நாடுடைய இருங்க, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் விமானப்படையோ காலாட்படையோ கப்பல் படையோ இல்லை. இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இதை அரசியலாக்க விரும்பவில்லை, அரசியல் செய்ய காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி, உச்சி வெயில் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்ன? ஒவ்வொருத்தரா இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் தண்ணீர் அனைத்து இடங்களிலும் குடி தண்ணீர் அமைத்து கொடுத்திருக்கிறோம். நான் இப்போ தொலைக்காட்சியில் வரும்போது பார்த்தேன். இருங்க ஒரு நிமிஷம். கடல்ல கம்மியா இல்லை வெயிட் இப்போ இல்லை ரெண்டு விஷயம். இதை பேசி மழுப்பதற்கோ இதை கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணங்கள் இனி வரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, தெளிவாக சொல்லியிருக்கோம். இரண்டாவது, இந்த மரணத்தை வைத்து அரசியலாக்குவதோ அரசியல் பேசுவதோ விரும்பவில்லை. நாங்கள் கேட்பது டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்துருக்காங்க 4 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒருவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டீஹைட்ரேட் அது எதுக்கு ஆகுது? உச்சி வெயில் 12 மணி. இந்த 12 மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா? மக்களை கூட்டியாதான் எங்களுடைய கேள்வி. இனிவரும் காலங்களில் வெயிட் இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ் 100க்கு மேலே நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. இன்னும் போக போக தான் என்னன்னு தெரியும். விசாரணை வரட்டும், நம்ம விரிவாக பேசுவோம். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்ல இல்லங்க, இல்லையே. இப்ப ரெண்டு விஷயங்க. இப்ப சில இடத்துல கும்பமேளா நடந்திருக்கு. கும்பமேளாலாம் என்ன நடந்திருக்கு? கும்பமேளாலாம் நடந்துச்சு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. கும்பமேளால இடிபாடுகளில் நசுக்கி கால் மிதிப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். நேற்று நடந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படி பார்க்க முடியாது. திருப்பி திருப்பி சொல்ற, நெரிசலில் யாரும் இறக்கவில்லை. நான் ஃபுல்லா விசாரிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். நெரிசலில் யாரும் இறக்கவில்லை. 5 பேர் இறந்தது. ஒருவர் எப்படி இறந்தார் என்று பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. 4 பேர் இறந்தது டீஹைட்ரேட். ஏற்கனவே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்காங்க, குடி தண்ணீர் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்களும் குடி தண்ணீர் கொண்டு வாங்கன்னு. ஆனால் நெரிசல் ஏற்பட்டு இறந்திருந்தால் காவல்துறை மேலே நம்ம புகார் சொல்லலாம், சரியான பாதுகாப்பு கொடுக்கலான்னு. பாதுகாப்பு குறையால் இவர்கள் இறக்கவில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருந்ததா, விசாரணை ஆணையம் விசாரிக்கிட்டோம். எஸ், நீங்கள் நான் போயிட்டு பார்க்கல, எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறத நான் 100% நம்புகிறேன். இந்த விசாரணை ஆணையத்தை இதெல்லாம் கொண்டு வரட்டும், இப்போ விசாரிக்கட்டும். இவர்கிட்ட விசாரிக்கிட்டேன், இவர் சொல்லட்டும். இப்போ பத்திரிகையாளர் சொன்னார்ல தண்ணி இல்லைன்னார்ல, தண்ணி இல்லை, அவர்கிட்ட விசாரிக்கட்டும். ஏங்க தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாத டீஹைட்ரேட் ஆகி இறந்துருக்காங்கன்னு நான் என்ன சொல்கிறேன், வெளிப்படை தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம யூகங்களின் அடிப்படையில் பேச முடியாது. அவர் நேரடி சாட்சி, அவர் நேரடியாக சொல்கிறார், நான் பார்த்தேன்றாரு. இல்லைங்க, நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறேன், எதையும் நம்ம கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்ததற்கு விசாரணை ஆணையம் அமைத்து பொதுமக்களுக்கு இது என்ன நடந்ததுன்னு தெரியப்படுத்திட்டோம் தமிழ்நாடு அரசு. இதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? முழுக்க முழுக்க இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. கடந்து போயிட முடியாது. எல்லோருடைய பொறுப்பு தான். இப்போ இருங்க, எல்லோருடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. நான் தமிழ்நாட்டில் ஒருத்தன், என்னுடைய பொறுப்பு அது. இல்லை, நான் இன்னும் கேட்குறேங்க, ஒருத்தர் மேலே தீக்கி பழிய போட்டுட்டு கடந்து போயிட முடியாது. இதை விமானப்படை சாகசம் நடத்திய ஏர்ஃபோர்ஸ், அவங்களுக்கு இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது, அவங்களுக்கு இல்லாத ஃபண்ட், அன்ஆடிட்டட் ஃபண்ட். நான் பிஎஸ்சி சேர்மனாக இருக்கேன், எனக்கு தெரியும். இராணுவத்துக்கு அன்ஆடிட்டட் அன்லிமிட்டட் ஃபண்ட் இருக்கு. இவங்க ஏன் எல்லாருக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணி கேன் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. இந்த தேசத்திற்காக தன்னுயிரையே கொடுப்பவர்கள் தண்ணி கொடுக்க முடியாதா? அதை ஏன் ஒருத்தர் மேல பழி தூக்கி போட்டுட்டு அரசியல் ஆகணும்? நீங்க செய்யல, நான் செய்யலன்னு. இங்க பாருங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்தா எப்படி பேசணும்? இப்ப நாங்க எதிர்கட்சி. இப்ப எதிர்கட்சி, இந்த தேசத்துடைய எதிர்கட்சி எப்படி பேசணும்? தூக்கி பழிய ஏர்போர்ஸ் மேல போடணும். என்ன சொல்லணும்? லிம்காவுடைய விருது பெறுவதற்காக எவ்வளவு மக்களுக்கு விளம்பரம் கொடுத்து 4-5 நாட்கள் ஒத்திகை பார்த்து இதை ஒரு இடத்துல குமிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது அரசியல். இந்த அரசியல் செய்ய நாங்கள் விரும்பலை. லிம்கா அவார்டு கிடைக்கட்டும். இதை நம்முடைய தேசம்,
நம்முடைய இராணுவ வீரர்கள், நம்முடைய ஏர்ஃபோர்ஸ், நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு. அந்நியப்படுத்தி பார்க்க முடியாத தேசத்திற்காக தன்னுயிரை கொடுப்பவர்கள் தான் இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க. இதை அரசியலாக்குறதுக்கோ கொச்சைப்படுத்துவதற்கோ காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் ஆணையமோ விசாரணை ஆணையமோ அமைத்து எங்க குறைபாடுகள் நடந்திருக்கின்றன பத்திரிகை மூலமாக சொல்லட்டும். இதான் எங்களுடைய வேண்டுகோள். இதான் எங்க வேண்டுகோள். தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன். தெரிஞ்சதை 5 பேர் இறந்திருக்காங்க. 5 பேரும் கூட்ட நெரிசலில் யாரும் இறக்கல. கூட்ட நெரிசலில் அந்த இடத்துல யாரும் இறக்கவில்லை. டீஹைட்ரேட் ஆகிட்டு 4 பேர் வெளியில் இறந்திருக்காங்க. ஒருத்தர் அங்கே விழுந்து இறந்திருக்காரு. அதோடைய பிரேத பரிசோதனை நாங்கள் கேட்ட பேர் அவர் ஏற்கனவே நோய்வாய்ப்பு. இந்த 4 பேரில் கூட ஒருத்தருக்கு ரீனியல் ஃபெயிலியர்லாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போக விரும்பலை. இறப்பு தான். இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த துக்கத்திலும் துயரத்திலும் எல்லோருக்கும் பங்களிப்பு உண்டு, எங்களுக்கும் அந்த பங்குண்டு. இல்லைங்க, உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு. அந்த சந்தேகம் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் நான் சொல்ல கடந்து போயிட முடியாது. இது தவறே நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன தவறு நடந்தது, எங்க நடந்ததுன்றத ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்தணும் தானே கேட்கிறோம். நாங்களும் இதை யார் கடந்து போறாங்க? No, I didn't blame. Sorry. Wait. Sir, wait, sir. Here in this itself, there is water being supplied over here. You think your government Wait, would not... one second. First, wait. First, you withdraw the word. I didn't blame anyone. You did, sir. No, it is not blame. What I am telling, my suggestion telling. Suggestion is different, blame is different. Who say? Our Air Force, our fighters, our commanders, our soldiers. How can we blame? Our Air Force. We cannot blame. What we are telling suggestion, unlimited fund is there, unaudited fund is there. We can did it. We are suggestion. This is suggestion, not blame. How can we blame our Air Force? Sorry. Then. Sir, you are just lucky. 93 people just escaped their life. 93 people are hospitalized. They also could have died. You are just lucky that only 5 people have died. You are saying it's a small thing. I'm saying that why was water not 15 lakh people even in a small party gathering, sir? You supply water in bottles. Sir, first you listen. We are not justifying. We cannot escape. What our request, my party request, please bring the truth to public. Okay. What you are thinking, same wavelength only I have. I am also thinking. Why this happened? You need a committee to be for Commission. Whatever one-man commission, former justice commission, whatever our government thinking, they can tell the people through commission. Okay. Thank you. கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக அது சிஎம் உடைய பர்வியூ. ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பாமக வேற, நாங்கள் வேற. பாமக சொன்னதெல்லாம் நாங்கள் பேச முடியாது. இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்குமே, கள்ளச்சாராயம் இறப்பால் இறந்தவர்களுக்கு இந்த நிவாரணம் மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்கணும் குடும்பத்தில். இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப செலவை எங்களுடைய ட்ரஸ்ட்டு படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கோன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி காவல்துறை, இங்கே பாருங்கள், நம்ம ஆனஸ்ட்டாக பேசுவோம். இதில் பல தரப்புப்பட்ட மீடியாக்கள் இருக்கீங்க. இந்த அரசை ஆதரிப்பவர்கள் இருக்காங்க, எதிர்க்களும் இருக்காங்க. காவல்துறையை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்லி மேனரில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ப்ளேம் பண்ணக்கூடாது யாருமே. காவல்துறை எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 50 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கு 300 போலீஸ் நிற்கிறாங்க. காணும் பொங்கலுக்கு 1 லட்சம் பேர் கூடுவாங்க. நாங்க 1 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு சொல்லி போலீஸ் அறிவிக்கிறாங்க.
நேற்று 15 லட்சம் பேர் கூடின கூட்டத்துக்கு 7500 போலீஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. 7500 போலீஸால மெயின்டைன் பண்ண முடியுமா? 11 மணிக்குள்ள 11 மணிக்குள்ள 8 லட்சம் பேர் கூடிட்டாங்கன்னு போலீஸ் தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதை மெயின்டைன் பண்றதுக்கு, இதை கையாளுறதுக்கு கூடுதல் போலீஸை உடனடியாக வரவழைக்கலாம். ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஆரம்பத்திலேருந்து எதிராக பேசுங்க. நான் கேட்குறேன், காவல்துறையுடைய செக்யூரிட்டி ஃபெயிலியர், இங்கே பிட்பாக்கெட் நடந்துருச்சு, இங்கே கலவரம் ஏற்பட்டு போச்சு, இங்கே ஒருத்தர் பிடிச்சி தள்ளி இறந்து போயிட்டாங்க, எல்லோரும் மிதிப்பட்டுட்டாங்க அப்படின்னா காவல்துறை மேலே ப்ளேம் பண்ணலாம். காவல்துறை தன்னுடைய பணியை சரியாக செஞ்சிருக்கு, நெரிச்சல் கிடையாது, இடிபட்டு சாகலை, மிதிப்பட்டு சாகலை. இந்த இறப்பு என்பது வேற. 5 பேரை இறந்து போயது டீஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாமையோ இல்லை வெப்பமோ இதில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி நீங்கள் காவல்துறை இழுக்கிறீங்களே, இது எல்லா துறைக்கும் பொறுப்பு. அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சு வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினா நானும் மனித உரிமை ஆர்வலர் தான், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறோம், ஒன்றையும் கண்டுக்கவே மாட்டாங்க. ரவுடிக்கெலாம் பயமே இல்லைங்க அப்படின்னுறோம். சொல்கிறது நம்ம பத்திரிக்கை தான். சுட்டா மனித உரிமை மீறல்ன்றோம். காவல்துறை என்ன தான் செய்யும்? நீங்களும் ஒரு சஜஷன் சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு ரெபைரோ, பிரான்சிஸ் ரெபைரோன்னு ஒருத்தர் இருந்தார். மகாராஷ்டிராவில் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. அவர் துப்பாக்கி தூக்குனார். என்ன சொன்னார்? ஒரு புத்தகமாக எழுதினார், புல்லட் வித் புல்லட்னார். புல்லட் ஃபார் புல்லட்னு ஒரு புத்தகம் எழுதினார். இந்த தேசமே பாராட்டுச்சு ரெபைரோவை. மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தால் ரவுடிகளே இல்லை, சமூக விரோதிகள் இல்லை, எல்லா குண்டாசையும் அடக்கிட்டாருனாங்க. அதுவும் நம்ம மக்கள் சமூக ஆர்வலர் தான் பேசினாங்க. அவருக்கு உரிய என்னென்ன விருது கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. நீ 97 ஜெயிச்சா அது ரெபைரோவுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போது நாம தான் பேசுகிறோம். அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போது காவல்துறையை தாக்குறான், காவல்துறை தற்காப்புக்காக சுடுறாங்க அப்படின்னா இதையும் நாம தான் கேள்வி கேட்குறோம். நீங்களே பத்திரிகையாளராக சேர்ந்து ஒரு சஜஷன் சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்கு. காவல்துறை எப்படி நடந்துக்கணும், எப்படி சமூக விரோதிகள் அடக்கணும், கத்தியை தூக்குறான், துப்பாக்கியை தூக்குறான். இன்னும் பத்திரிகையாளர் சொல்கிற சில சம்பவங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இந்த சமூக விரோதிகள் கத்தியும் துப்பாக்கி மட்டும் தூக்குறதில்ல, யார் வீட்டில் வலிமை இல்லாமல் இருக்கிறார்களோ தன்னுடைய ஆண்களை, குடும்ப தலைவர்களை கட்டி போட்டு வைத்து பெண்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ண முடியும்? எந்த தந்தையோ எந்த கணவனோ என் குடும்பத்தில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் ஏறி? அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நடந்திருக்கா இல்லையா நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், சென்னையில்? ஆகையால் நீங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது, கடமையும் இருக்குது. நீங்கள் தான் 4வது தூண். நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள், நம்ம எடுத்துக்க சொல்லலாம். எதுங்க? எவ்வளவு? உயிர் என்பது விலை மதிக்க முடியாததுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் தாளும். 1 கோடி கொடுக்க சொல்லுவோமா? சொல்லுங்க, உங்க சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன். பத்திரிகை நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. விமர்சனம் வருதுன்றதுக்காக அதிகமாக கொடுக்க முடியுமா? நான் விமர்சனம் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதிகமாக கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம். நீங்க, நான் உங்க சார்பா, என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அது நியாயமானது. காங்கிரஸ் பேரியக்கம் அந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கை வைக்க சொல்லலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க நம்ம ஒன்றும் வெளியே வேற ஆள் இல்லை. உங்களுடைய ஆலோசனையை கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கும். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுங்க. எவ்வளவு வைக்கலாம்? காங்கிரஸ் தரப்புல இருந்து கண்டிப்பா நான் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனை பண்ணி நாங்களும் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து செய்வோம். இப்பொழுது முதற்கட்டமாக 5 பேர் இந்த மரணம் அடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 லட்சம் ரூபாய் இன்றே நான் அறிவிக்கிறேன். பத்திரிகையாளருடைய ஆலோசனை ஏற்று இன்னும் எங்கள் தலைவருடன் பேசி இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவை எங்களுடைய அறக்கட்டளை ஏற்கும். ரைட், வேற என்னங்க? உங்களுடைய ஆலோசனையை சொல்லியாச்சு. நீங்க இப்ப சொல்லுங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கோரிக்கை வைக்கலாம்? இது இங்க பாருங்க, திருப்பதி விலை மதிக்க முடியாத உயிர்கள், 5 உயிர்கள் போயிருக்கு. மாண்பு முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டவர், கருணையோடு அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும்.
குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் ரூபாய் அறிவிக்கட்டும். நன்றி. ஓகே, தேங்க்யூ.